ஓம் ஸ்ரீமலாய் வித்மகே கலகஸ்தாயி தீமிக தன்னோ வாராகி பிரசோதியாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும் எல்லாம் வல்ல ஸ்ரீ பாராகிமன் திருவடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள். ஓம் சரவண பவ. சஷ்டி திதியில், அதாவது கந்த சஷ்டி விரதம், முதல்ல சத்தியால் சிருஷ்டிக்கப்பட்ட, சிருஷ்டி அப்படின்னா உருவாக்கப்பட்ட, சரிங்களா? அப்போ சத்தியால் சிருஷ்டிக்கப்பட்ட வேளால் முருகன் சூரபத்மனை வதம் செய்த திதிதான் கந்த சஷ்டி திதி அப்படின்னு சொல்லி. திதி அறிந்து விரதம் இருந்தால் விதியை மாற்ற முடியும். ஒருத்தருடைய ஜாதக ரீதியா ஒரு குழந்தை பாக்கியம் இல்ல, ஜாதக ரீதியா பல்வேறுபட்ட தோஷங்கள் இருக்குது குழந்தை பிறப்பின் அடிப்பில் அப்படின்னா அந்த சஷ்டி திதி என்று விரதம் இருந்தால் அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சஷ்டியில இருந்தா தானே அகப்பேல் வரும் சொல்லுவாங்க. ஆனா உண்மையில் சஷ்டி திதியில் விரதம் இருந்தால் கருப்பையில் கருதங்கும். அதுதான் உண்மையான அதனுடைய அர்த்தம். அப்படி கண்டிப்பா அந்த சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் குழந்தை பாக்கியம் முருகனுடைய திருவருளால் கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கு மிக மிக முக்கிய காரணம் இந்த ஜோதிட ரீதியான ஒரு விளக்கம் அப்படின்னு சொன்னா, அந்த ஐப்பசி மாச சஷ்டி திதி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஐப்பசி மாதத்துல சூரியன் துலாம் ராசியில நீசம் அடைவார். அவர் பலம் இழந்து போகக்கூடிய தருவாயில சுக்கிரன் நீசத்திலிருந்து, அதாவது கன்னி ராசியிலிருந்து இந்த துலா ராசிக்கு அதே ஐப்பசி மாதத்துல பேர்ச்சி அடைஞ்சு ஆட்சி பெற்று அமர்வார். சுக்கிரன் தான் களத்திரத்திற்கு, காமத்திற்கு, காதலுக்கு காரகம் வைக்கக்கூடிய ஒரு கிரகம். மேலும் இந்த சுக்கிரன், அந்த சுக்கிரனுக்குரிய எண்ணுன்னு பாத்தீங்கன்னா அது 6வது எண். 6என்ற ஒரு எண்ணுக்கு காரகிரகம் எதுனா அது சுக்கிரன். அப்போ அமாவாசையிலிருந்து 6வது நாளா வரக்கூடிய அந்த சஷ்டி திதி அன்று விரதம் இருக்கும் போது கண்டிப்பா உடல் சூடு தணிந்து பெண்களுக்குண்டான கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனை சரியாய் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது முன்னோருடைய வாக்கு, சித்தருடைய வாக்கு, மேலும் நம்பிக்கை. சரி, அது இப்போ வருது அப்படின்னா அக்டோபர் மாசம் 22ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரை சஷ்டி இருக்கு. கந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்க அக்டோபர் மாசம் 22ஆம் தேதி புதன்கிழமை ஆரம்பிச்சு அக்டோபர் 27ஆம் தேதி கந்த சஷ்டி சூரசம்ஹாரம் அப்பதான் நடக்கும். ஸோ 27ஆம் தேதி திங்கட்கிழமையோடு அந்த சஷ்டி விரதம் நிறைவேறுது. ஸோ இந்த 6 நாட்கள் விரதம் இருங்க. நிச்சயம் உங்களுடைய வீடுகளில் கண்டிப்பா மழலை சத்தம் நிச்சயமான முறையில் கேட்கும். அதுக்கு காரணம் குருனுடைய, அதாவது முருகப்பெருமானுடைய திருவருளாக நிச்சயமான முறையில் இருக்கும். ஸோ தவறாம இந்த விரதத்தை இருங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.